ஹாய் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிஎம்ஏ இன்டர்மீடியேட் டைரக்ட் டேக்ஸேஷன்ல எப்படி 50+ மார்க் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் தம்ப்நெயில்ல காமிச்சது வந்து 48 எடுத்திருப்பேன். ஸோ அது எதுக்கு மார்க் கம்மியாச்சு? ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 60+ மார்க் எடுக்க வேண்டியது. ஏன்னா, இது கொரோனா டைம்ல வந்துட்டு இந்த பேப்பர் டு பென் ஆர் இந்த மாதிரி ஆன்லைன் எக்ஸாம் வைக்கலாம்னு சொல்லிட்டு லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டு லைக் அந்த கன்ஃபியூஷன் இதுலயே இருந்தது. லாஸ்ட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் மோட்ல எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நிறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால வந்துட்டு மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது நிறைய பேருக்கு. ஈவன் அதில் எக்ஸாம்ஸ் எடுத்து அவ்வளோ பேர் ரொம்ப டாப் லெவலில் படிக்கிறவங்க கூட ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஸோ அது நான் வந்துட்டு இன்னைக்கு வீடியோவில் எப்படி சொல்ல போகிறேன்னா, அது நீங்கள் என்னென்ன படித்தா நீங்கள் ஒரு 50+ எடுக்கலாம் அப்படின்றது என்னால் கேரண்டியாக சொல்ல முடியும். ஸோ அது மட்டும் படிக்காதீங்க. அது தவிர நீங்கள் மற்ற எல்லா சாப்டர்ஸும் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு இந்த 10 சாப்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த 10 சாப்டர்ஸும் நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இன்னொன்றுக்கு ப்ரையாரிட்டிஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி நீங்கள் வந்து 50+ மார்க் எடுக்கலாம். பட் ஆனால் இந்த 10 சாப்டர்ஸ் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நீங்கள் வந்துட்டு 50+ ஏன் 70+ கூட உங்களால் எடுக்க ஈஸியாகவே முடியும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம டோட்டலாக 10 சாப்டர்ஸ் வந்து லைனாக எழுதியிருப்போம். ஸோ அந்த 10 சாப்டர்ஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன ஈஸியாக இருக்கும், இந்த 10ல் எது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நீங்கள் டைம் கன்சம்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களுக்கு வந்து மினிமம் 5 to 6 மார்க்ஸ் உங்களுக்கு கேரண்டியாக வரும், சம்மா வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் நீங்கள் எதுக்கு போறீங்க அப்படின்னா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸும் வந்துட்டு உங்களுக்கு கம்பேர்ட் டு இந்த மீதி இருக்கிற 3 இது 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்ல இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அண்ட் இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ் கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 1, 5 அப்புறம் 6க்கு வந்துருங்க. அக்ரிகல்ச்சர் இன்கம். அக்ரிகல்ச்சர் இன்கம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எது எதுலாம் அக்ரிகல்ச்சர் இன்கம், எது எதுலாம் நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதுல வந்துட்டு நீங்க அதை ரொம்பவே ஈஸியா டிடெக்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேல் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பிளான்ஸ்னா அது அக்ரிகல்ச்சர் இன்கம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ 7th வந்து பாத்தீங்கன்னா டிடக்ஷன்ஸ். டிடக்ஷன்ஸ் வந்துட்டு 80C என்ன லைஃப் இன்சூரன்ஸ் பிரீமியம், அதுக்கு எவ்வளவு எக்ஸம்ஷன் 1,50,000 அந்த மாதிரி நீங்க 80Cல இருந்து 80U வரைக்கும் இருக்கு, பர்சன் வித் டிசேபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு அந்த டிடக்ஷன்ஸ்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருங்க. ஏன்னா இது 1 மார்க்ஸ் நிறைய கேட்பாங்க. டிசிஎஸ் அண்ட் டிடிஎஸ் இதுவும் வந்து 1 மார்க்ல கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிடிஎஸ் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 194C என்ன கான்ட்ராக்ட், அதுக்கு எவ்வளவு எக்ஸம்ஷன் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் டிசிஎஸ், அதுக்கப்புறம் ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி. ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி வந்துட்டு எப்படின்னா ஒரு கொஸ்டின்ல கொடுத்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் salary received in இந்தியா பட் இப்போ வந்து ஒர்க்கிங் இன் அப்படி இங்கிலாந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு ரெசிடென்ஷியல், நான் ரெசிடென்ஷியல், அப்புறம் ஆர்ஓஆர், ஆர்என்ஓஆர், என்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ஆர்னா நான் ரெசிடென்ட். இவங்க 3 பேருக்குமே வந்துட்டு உங்களுக்கு டாக்ஸபிள் ஆகும். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஐசிடிஎஸ், இன்கம் கம்ப்யூட்டேஷன் டிடக்டட் சோர்ஸ் அப்படின்ற மாதிரி வரும். இதுல வந்துட்டு இதுவும் அதே தான். ஐசிடிஎஸ் பண்ண என்ன, அக்கௌண்டிங் பாலிசிஸ் அதுல என்னென்ன இருக்கும்னு சொல்லிட்டு 1 மார்க்ஸா கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, செகண்ட் வந்துட்டு இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், அக்ரிகல்ச்சர் இன்கம், டிடக்ஷன்ஸ், டிசிஎஸ் அண்ட் டிடிஎஸ், ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டி, ஐசிடிஎஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா இன்கம் ஃப்ரம் கேபிட்டல் கெயின்ஸ். கேபிட்டல் கெயின்ஸ் இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு அசட் வச்சிருக்கீங்க, அது கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் கேபிட்டல் கெயின்ஸ் இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்டா இன்கம் ஃப்ரம் சேலரி, சாரி லாஸ்டா இல்ல, இன்கம் ஃப்ரம் சேலரி. சேலரி இன்கம் வந்துட்டு எப்படி இது பண்றாங்க, பேசிக் சேலரி, டிஏனா டியர்னஸ் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது எப்படின்னு இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இன்கம் ஃப்ரம் சேலரி கொஞ்சம் நிறையவே டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்கம் ஃப்ரம் ப்ராஃபிட் கெயின்ஸ் ஆஃப் பிசினஸ் அண்ட் ப்ரொஃபஷன். இதுல 2 டைப் ஆஃப் இது இருக்கு. எதுனா ஃபர்ஸ்ட் இன்கம் ஃப்ரம் ப்ரொஃபஷன் ரொம்ப ஈஸியா இருக்கும். லைக் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், லாயர், டாக்டர்ஸ்க்குலாம் வந்துட்டு எப்படி இன்கம் டிடக்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி அது ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஆனா எக்ஸாம்ல மோஸ்ட்லி இது கேட்க மாட்டாங்க. இன்கம் ஃப்ரம் ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிசினஸ்ல இருந்து தான் கேட்பாங்க. ஏன்னா அதுதான் கொஞ்சம் ரொம்ப இதுவா இருக்கும்னு சொல்லிட்டு. இன்கம் ஃப்ரம் ப்ராஃபிட் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் பிசினஸ்க்கு மினிமம் ஒரு 2 வீக்ஸ் ஆகுது, டெய்லி ஒரு 2 ஹவர்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அது ரொம்ப டெப்தா இருக்கும். ஸோ இந்த மெத்தட்ல நீங்க போனீங்கன்னா ஈஸியா நீங்க வந்துட்டு 50 இல்ல 70+ நீங்க உங்களால ஈஸியா எடுக்க முடியும். உங்களுக்கு வந்துட்டு 1 மார்க்ஸ் படிக்கணும்னா நீங்க வந்துட்டு மீதி இருக்கிற சாப்டர்ஸும் ஃபுல்லா படிச்சீங்கன்னா உங்களால கண்டிப்பா 70+ தாராளமா எடுக்க முடியும். பட் நீங்க என்ன பண்ணுங்கன்னா முதல்ல இந்த 10 சாப்டர்ஸ் ரொம்ப சாலிடா இருங்க. இப்படி இல்ல நான் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நல்லா சொல்ல முடியும், அவுட் ஆஃப் 10 என்னால 8 எடுக்க முடியும் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க வந்துட்டு என்ன பண்ணுங்கன்னா அந்த மீதி இருக்கிற சாப்டர்ஸ்க்கு ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதனால நீங்க ஈஸியா நீங்க வந்துட்டு 70+ எடுக்க முடியும் பென் டு பேப்பர் எக்ஸாம் அப்படின்னு. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.